Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் travel writing and gender by Susan Basnett. இது செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலெக்டிவ் பேப்பரான travel writingல 5th யூனிட்ல prescribe ஆயிருக்க ஒரு டாபிக். Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So, introduction. Susan Basnett's essay, Travel Writing and Gender, explores the relationship between gender and travel writing. So, இவங்களோட இந்த ஒர்க்ல travel writing and gender அப்படிங்கிற இந்த ஒர்க்ல வந்து அவங்க travel writingக்கும் ஜெண்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறாங்க. ஸோ ஜெண்டர்னா உங்களுக்கு தெரியும், பாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலா ஃபீமேலா அந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் travel writingக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பேசுறது தான் travel writing and gender. அதாவது மேல் எழுதுறப்போ travel writing எப்படி பார்க்கப்படுது, ஃபீமேல் travel writing எழுதுறப்போ அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இந்த எஸ்ஸேல சூசன் பாஸ்னட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. She discusses how travel writing as a literary genre has long been dominated by men and how this male dominance shapes not only the narratives but also how travel experiences are perceived and recorded. So இந்த ஒர்க்ல இந்த எஸ்ஸேல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, she is discussing how travel writing as a literary genre has been dominated by men. அதாவது travel writing ஒரு literary genre-வா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் ஆல்ரெடி travel writing ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் வந்து 3 எபிசோட் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இது. ஆல்ரெடி travel writingல 3 எபிசோட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம 5th யூனிட்க்கு வந்திருக்கோம். ஸோ இதுவும் ஜென்ரலான டாபிக்ஸாக இருக்கிறதுனால இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். She discusses how travel writing as a literary genre, ஒரு லிட்ரரி ஜான்ராவா இந்த டிராவல் ரைட்டிங் வந்து அதிகமா மென் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சூசன் பாஸ்னட். ஓகே, இது மேல் டாமினண்டா இருக்கு, அவங்க செட் பண்ண நரேட்டிவ்ஸ் தான் இருக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க கண்ணோட்டத்துல இருந்து தான் பார்க்கப்படுது, ஒரு மேல் கண்ணோட்டத்துல இருந்து தான் பார்க்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஓகே, ஸோ மேல் டாமினன்ஸ் இன் டிராவல் ரைட்டிங் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். One of the key points Basnett emphasizes is the long-standing male dominance in travel writing. So, அவங்க emphasize பண்ற point என்னன்னா, long-standing male dominance in travel writing அப்படிங்கிறாங்க. ரொம்ப காலமாவே travel writingனா மேல் தான் அதை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன பண்ணுது, எழுதப்படாத விதி இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் மேல் டாமினன்ஸ், லாங்-ஸ்டாண்டிங் மேல் டாமினன்ஸ் இருக்குன்றாங்க. Historically, men were the primary travelers, எக்ஸ்ப்ளோரர்ஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ். நம்ம வரலாற்றுப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, ஆண்கள் தான் வெளியே போவாங்க, நிறைய டிராவல் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் மேற்கொள்றவங்க எல்லாம் மென்னா தான் இருப்பாங்க. ஏன்னா விமனுக்கு நிறைய பிசிக்கல் இஷ்யூஸும் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பண்றதுல. அடுத்ததான் வேற ப்ராப்ளம்ஸ், வீட்டில் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அலோவ் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால மென்க்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதே இல்லை. ஸோ டிராவல் ரைட்டிங் அதிகமாக எழுதினது மென் தான், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜான்ராவா அது இருக்கு. டிராவல் எஸ்பெஷலி லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னிஸ் required physical strength, wealth and freedom. Luxuries often reserved for men in many societies. அப்போ ஒரு டிராவல் ரைட்டிங்ல என்னெல்லாம் தேவைப்படும், பேசிக்கலா வீட்டில் உட்காந்து எழுத போறது இல்லை, அவங்க வீட்டில் உட்காந்து எழுத போறதில்ல. டிராவல் ரைட்டிங்கை வீட்டில் உட்காந்துட்டு எழுத முடியாது, வெளியே இடத்துக்கு போனாதான் அதை பார்த்து அதை அனுபவிச்சு எழுதுறது தான் டிராவல் ரைட்டிங். அப்போ நேச்சுரலா லாங் டிஸ்டன்டா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஜேர்னி, ஓகே, ஜேர்னி மேற்கொள்ளணும், ஒரு பெரிய அளவில் பயணப்படணும். இட் ரெக்யர்ஸ் ஃப்ரீ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அதுக்கான உடல் வலிமை வேணும், எந்த இடத்துக்கும் போறதுக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்கணும், வெல்த் இருக்கணும் முக்கியமா, அதாவது பணம் கையில வேணும், அண்ட் ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே லேடிஸ்ட மிஸ்ஸிங்காக இருக்கும் நிறைய சொசைட்டியில். பணம் இருக்காது, ஃப்ரீடம் இருக்காது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும் தான், பட் என்ன அப்படின்னா
ஒரு சில மந்த்லி பீரியாடிக்கல் டைம்ஸ்லலாம் மென்ஸ்ட்ரல் டைம்ஸ்லாம் லேடிஸால வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய சேலஞ்சஸ் வந்து விமன்க்கு இருக்கு. ஸோ இது வந்து தே ஆர் லக்ஸுரீஸ் ஆஃபன் ரிசர்வ்ட் ஃபார் மென் அப்படிங்கிறாங்க. பணம் இருக்கிறது, ஃப்ரீடம் இதெல்லாம் மென்னுக்கான லக்ஸுரீஸ். விமென்க்கு அதுட்ட இல்ல. நெறைய சொசைட்டில இதெல்லாம் மென்க்கு மட்டுமே உண்டு. இன்னைக்கும் அப்படிதான். நெறைய சொசைட்டீஸ்ல விமென்க்கு ஃப்ரீடமே இல்ல. So, women, due to societal norms and gender roles, were often restricted to domestic spaces, limiting their travel opportunities. அப்போ விமன் என்ன பண்றாங்க? டியூ டு சொசைட்டல் நார்ம்ஸ், சொசைட்டில நிறைய நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெண்டர் ரோல்ஸ் நிறைய பார்க்குறாங்க. ஆண் இப்படி இருக்கணும், பெண் இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நிறைய விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்க? தே வர் ஆஃபன் ரெஸ்ட்ரிக்டட் டு டொமஸ்டிக் ஸ்பேசஸ். வீட்டுக்குள்ள தான் இருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான் ஒரு பெண் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் வாஸ் லிமிட்டிங் தேர் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதனால பெண்ணுக்கு வந்து டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. ஆஸ் அ ரிசல்ட் டிராவல் ரைட்டிங் பிகேம் அ மேல் டாமினேட்டட் ஃபீல்ட். அதனாலேயே இது வந்து ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்டாக பார்க்குறோம். வித் மேல் ரைட்டர்ஸ் ஷேப்பிங் த வே டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ் வேர் நரேட்டட். அப்போ naturally male narrators தான் இதுல அதிகமா இருக்காங்க. In this context, male travel writers often portrayed their adventures as acts of conquest, discovery and mastery over the unfamiliar. அப்ப நேச்சுரலா ஆண்கள் வந்து அதை வந்து ஒரு பிரகடனப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட அட்வென்ச்சர்ஸ், ஒரு ஜெயிச்சிட்டோம், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்படி கையை தூக்கி ஒரு மலையில நின்று பசங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு கான்கஸ்ட் மாதிரி, இந்த இடத்துக்கு யாரும் போக முடியாத இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த புதுசா டிஸ்கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. மாஸ்டரி ஓவர் த அன்ஃபெமிலியர். ஃபெமிலியர்னா உங்களுக்கு தெரியும், பழக்கமான விஷயங்கள். அன்ஃபெமிலியர், பழக்கமில்லாத இடங்களுக்கு போய் அதை மாஸ்டர் பண்றதெல்லாம் ஆண்களால தான் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது. தே வியூ டிராவல் as a way to assert power and control over foreign lands and cultures. அப்போ டிராவல்ங்கிறது வெளி இடங்களுக்கோ, வெளிநாடுகளுக்கோ, வெளியில இருக்க ஒரு கல்ச்சருக்கோ போய் அங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த இடத்தோட ஏத்த மாதிரி பழகுறது, அக்கஸ்டம் ஆகுறது, அங்க இருக்க மக்களை வந்து மக்களோட பழகுறது, இது எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு சமம் தான். வேற ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல வாழ்றது அப்படிங்கிறது ஜெயிக்கிறதுக்கு சமம் தான். விமென்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் டிராவல். ஸோ மென் பத்தி நம்ம பார்த்துட்டோம். சொசைட்டி எப்படி வச்சிருக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த வித்தியாசம் என்ன, ஏன் வந்து பெண்களால வெளியே போக முடியல, ஆண்கள் எப்படி போறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ விமன் ரைட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். டிராவல் ரைட்டிங்ல விமனோட சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். பட் விமன் ஹூ டிராவல் ஹேட் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டிராவல் பண்ற விமன், ஒரு சில பேர் டிராவல் பண்றாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, பேஸ்னட்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் விமென்ஸ் டிராவல் ரைட்டிங் வாஸ் ஆஃபன் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தி domestic and everyday aspects of the places they visited. விமன் வந்து ஒரு லிமிட்டட் ஏரியாஸ் தான் போறாங்க. அவங்களோட டிராவல் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்குள்ள தான் இருக்கும். அப்படி போறப்பையும் அவங்களோட ரைட்டிங் மேல் ரைட்டிங்ல இருந்து ரொம்ப வேறுபடுமா. அவங்களது அந்த லேண்ட்ஸ்கேப் பத்தி நிறைய எழுதினாலும் பெண்கள் வந்து எதுல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா டொமஸ்டிக் அஃபேர்ஸ்ல. ஓகே, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள டொமஸ்டிக்னா வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள எவ்ரிடே ஆஸ்பெக்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படி வாழ்றாங்க அந்த மக்கள், அந்த மாதிரி டொமஸ்டிக் ஏரியாஸ்குள்ள போவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வியூயிங் டிராவல் as an act of conquest, women were observers and wrote about people, social customs and the environment. அப்ப மென் எழுதுறப்போ இந்த எங்கேயோ போய் நாங்க ஜெயிச்சிட்டோம், இந்த இடத்த போய் பார்த்துட்டோம், நீ போக முடியாத இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு எழுதுறப்போ இவங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னா, விமன் வேர் அப்சர்வர்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஊர் மக்கள் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி எழுதிட்டு இருப்பாங்க. அண்ட் ரோட் அபவுட் பீப்புள், சோஷியல் கஸ்டம்ஸ் and environment. Their writings were more personal and introspective. அப்போ ரொம்ப பர்சனலா எழுதுறாங்க. இன்ட்ரோஸ்பெக்டிவ்னா ஒரு கொஸ்டின் பண்ணி அந்த இடத்துல
ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சு எழுதுறது. ஓகே. தன்னைத்தானே ஒரு என்ன பண்றது? ஒரு சோதனைக்கு உட்பட்டு எழுதுறது தான் ரெட்ரோஸ்பெக்டிவ், இன்ட்ரோஸ்பெக்டிவ். ஓகே. பாஸ்னெட் says how women's travel writing was often dismissed as less important compared to men's. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, விமென்ஸ் டிராவல் ரைட்டிங் ஒரு மாதிரி மார்ஜினலைஸ்டா இருக்கு. அத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுடுறாங்க. வெல் கம்பேர்ட் டு மென்ஸ் டிராவல் ரைட்டிங் தான் ப்ராப்பரா இருக்கு. விமென்ஸ் சரியா இல்லன்னு சொல்றாங்க. Female travel writers were often seen as mere observers rather than adventurous. இப்ப எப்படி பார்க்குறாங்க ஃபீமேல் டிராவல் ரைட்டர்ஸ? இவங்க அப்சர்வர்ஸ் தான். சும்மா கண்காணிக்கிறாங்க. ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல கண்காணிச்சு எழுதுறாங்களே ஒழிஞ்சு, இவங்க அட்வென்ச்சர்ஸ் பத்தியே பேசுறது இல்லன்னு அவங்களோட அந்த ரைட்டிங் ஸ்டைலையே கொஞ்சம் குறைப்படுத்தி பேசுறாங்க. குறையா தான் பேசுறாங்க. இப்போ லிமிடேஷன்ஸ் ஃபார் விமன் டிராவல் ரைட்டிங். அடுத்ததா இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் டிராவல் ரைட்டிங்ல வருதுன்னு சொல்றாங்க பாஸ்னெட். பாஸ்னெட் ஆல்சோ டிஸ்கஸஸ் த சேலஞ்சஸ் விமன் ஃபேஸ் வைல் டிராவலிங். அப்போ டிராவல் பண்றப்போ விமனுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்றத பேசுறாங்க. Women were often subject to stricter social expectations which limited their freedom during their journeys. ஸோ அவங்களுக்கு வந்து சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க ஊர்லயும் இருக்கும், போற இடத்துலயும் இருக்கும். அப்போ இது வந்து ஃப்ரீடம் ரொம்ப குறைக்கும். ஓகே. ஸோ டியூரிங் தேர் ஜேர்னிஸ் போறப்பயும் உங்களுக்கு இப்போ இங்க இருந்து நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு போறப்பயும் அந்த இடத்துல அந்த ஊர்ல பெண்ணை எப்படி பாக்குறாங்க அதையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க வந்து இங்க ஃப்ரீடமா இருந்தா கூட இங்க உங்க வீட்ல அலோவ் பண்ணிட்டா கூட அந்த ஊர்ல அலோவ் பண்ணல அப்படின்னா யூ கேனாட் கோ ரோம் பண்ண முடியாது. இந்த டைமுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல வந்து பெண்களுக்கு வந்து நிறைய இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே இருக்க முடியாது. ஸோ ஒரு பெண் வந்து அங்க போய் நீங்க என்ன பண்ண முடியாது. ஒரு டிராவல் ரைட்டிங் போய் எல்லாம் எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விமன் டிராவலர்ஸ் had to face the challenge of maintaining their honor while traveling alone or in unfamiliar cultures. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு இல்லாம இருக்கும். ஸோ தே ஹாவ் டு மெயின்டைன் தேர் ஆனர். வெளியே போறப்போ அவங்க பாட்டுக்கு போக முடியாது. அந்த ஊர்ல என்ன பிரச்சனைகள் இருக்கும்னு தெரியாது. என்ன மாதிரி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ டிராவல் அன்ஃபெமிலியர் கல்ச்சர்ஸ், அந்த கல்ச்சர்ஸ்ல பெண்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வெளியே போய் பெண்கள் மாட்டிக்கவும் விரும்ப மாட்டாங்க. In some cases, they had to disguise themselves as men to travel freely, which limited their autonomy. இன்னும் சில இடங்கள்ல இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆண்கள் வேஷம் போட்டுட்டு தான் பெண்கள் போக வேண்டியதா இருக்கும் வெளியே போனா. ஏன்னா ஒரு பெண்ணா வெளியே போறப்போ அவளுக்கு நிறைய பாதுகாப்பின்மை இருக்கிறதுனால தே ஹாவ் டு டிஸ்கைஸ் தெம்செல்ஸ் அஸ் மென். ஒரு ஆணா உடை அணிஞ்சிட்டு வேஷம் கட்டிட்டு தான் அவங்க வெளியே போக வேண்டி இருக்குது. ஓகே. ஏன்னா அவங்களோட அட்டானமி அப்படி ஆனா போறப்போ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இங்க பாதிக்கப்படுது. As a result, women's travel writing often includes reflections on these limitations and how they face their experiences. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் வந்துடுது. அவங்களால எல்லா இடத்துக்கும் ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போயிட்டா கூட அங்க இருந்தவங்க நினைச்ச இடத்துக்குலாம் போக முடியாது. இந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அவங்க திரும்பவும் அங்க ஒரு ஒரு லிமிட்டான பிளேஸ்க்குள்ள போய் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ண முடியும். This difference in focus can be traced back to the different societal roles and expectations placed on men and women. While men are expected to be bold and adventurous, women were expected to be cautious and domestic. அப்ப இதுதான் நேச்சுரல். எல்லா சொசைட்டிலையும் ஆண்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க? போல்டா இருக்கணும், அட்வென்ச்சரஸா இருக்கணும் தான் சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா பெண்ணை வளர்க்குறப்போ கவனமா இருக்கணும். ஓகே. சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ. உன்னோட சுற்று வட்டாரத்துல கவனமா இருக்கணும். உன்னோட எல்லா விஷயத்தையும் ஒரு பேரண்ட் வந்து சொல்லிதான் அனுப்பாங்க ஒரு பெண்ணிட்ட. Bassett argues that these gendered expectations shaped the way travel writing was produced and consumed. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜெண்டர்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு இல்லையா, ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும், ஆண் எப்படி நடந்துக்கணுங்கிறது, இதுவும் டிராவல் ரைட்டிங்கை ரொம்பவே என்ன பண்ணுது, டாமினேட் பண்ணுது. அதனாலதான் அந்த ரைட்டிங்லயும் நிறைய டிஃப்ரென்ஸும் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ மாடர்ன் டிராவல் ரைட்டிங், விமன் ரைட்டிங், சரி இது ஒரு கட்ட வரைக்கும் இருந்தது. இப்போ ஆஃப்லைட் எப்படி இருக்கு? இப்போ ரீசெண்டா கொஞ்சம் தடைகளை உடைத்தெறின் பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதை பத்தியும் அவங்க பேசியிருக்காங்க. Bassett notes that in more recent times there has been a shift in travel writing. இப்போ வந்து பெண்கள் அவ்வளோ பயப்படுறதெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. முந்தைய விட இப்போ தைரியமா இருக்காங்கன்னு சொல்றாங்க.
more women are now writing travel literature challenging traditional gender norms. அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் எழுதலாம் ஒரு சில பெண்கள் தைரியமாக கிளம்பிட்டாங்க. As travel became more accessible to women in the 19th and 20th centuries, more female travelers have emerged. இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான பெர்மிஷன் வந்து கிட்டத்தட்ட எல்லா சொசைட்டிலையும் கிடைச்சிட்டதுனால அவங்க ஓரளவுக்கு வெளியே வர்றாங்க. தைரியமாக இருக்க பெண்கள் வெளியே வர்றாங்க. இந்த கல்ச்சர்ஸ்க்கு ஒரு என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா அப்ஜெக்ட் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. ரைட்? Okay, so in this situation, என்ன சொல்றாங்க, their writings have begun to challenge male-dominated narratives of travel. அப்போ ஆண்கள் தான் டிராவல் பண்ணோம், அவங்க செட் பண்ண அந்த narratives எல்லாம் மாத்துறாங்க பெண்கள் இன்னைக்கு. Women began to travel independently, explore new places and write about the experiences from their own perspectives. நிறைய வெளி இடங்களுக்கு போறாங்க, நிறைய இடத்துக்கு அட்வென்ச்சரஸா போறாங்க. அவங்க கண்ணோட்டத்துல இருந்து, எப்படி ஒரு ஆண் கண்ணோட்டத்துல இருந்தே பார்க்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பெண்ணோட கண்ணோட்டத்துல இருந்தும் பார்க்கப்படுது. This change has not only opened up the genre to more diverse voices but also broadened the scope of travel writing itself. So இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஜான்ராவை வந்து நல்லா எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இப்போ ஆண் மட்டும் பண்ணிட்டு இருக்கப்போ பெண்ணும் சேர்ந்து பண்றப்போ அதோட இது வந்து டைவர்ஸ் வாய்ஸஸ் கிடைக்குது. ஓகே, நிறைய பேரோட கருத்துக்கள், பெண்களோட கருத்துக்களும் கிடைக்கிறப்போ பார்வைகள் எல்லாம் மாறுபடுது. ஸோ ஸ்கோப் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கு. மாடர்ன் ஃபீமேல் travel writers often challenge the notion of travel as a male pursuit. ஸோ அவங்க வந்து மாடர்ன் ஃபீமேல் ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் போகணுமா நானும் போகன்றாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் பெண்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போக துணிஞ்சிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். They explore new themes such as identity, self-discovery and the complexities of cross-cultural encounters. நியூ தீம்ஸ் எல்லாம் நிறைய அவங்க எழுதுறாங்க. ஓகே, ஐடென்டிட்டி பத்தி பேசுறாங்க, செல்ஃப் டிஸ்கவரி, தன்னை உணர்றது, அடுத்ததா கிராஸ் கல்ச்சுரல் என்கவுண்டர்ஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் கிராஸ் கல்ச்சுரல் என்கவுண்டர்ஸ் அப்படின்னு சொன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு போறப்போ இவங்க வேற ஒரு கல்ச்சரா இருப்பாங்க, அவங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கல்ச்சரா இருப்பாங்க. அப்ப அங்க அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆணோட பார்வையில அது எப்படி இருக்கு, ஒரு பெண்ணோட பார்வையில அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி பேசுறாங்க. which were often overlooked in traditional male dominated travel writing. ஸோ அந்த கிராஸ் கல்ச்சுரல் என்கவுண்டர்ஸ் பத்தி மேல் அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் ஃபீமேல் பேசுறாங்க. அதனால தான் அந்த டைவர்ஸ் வாய்ஸஸ் பத்தி சொல்றாங்க. பை டூயிங் ஸோ they provide a more nuanced and inclusive understanding of travel and its significance. இந்த மாதிரி சொல்றதுனால இன்னுமே நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நுவான்ஸ் டீட்டெயில்ஸ், ரொம்ப ஸ்மால் டீட்டெயில்ஸ், இன்க்ளூசிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிராவல் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ டிராவல் பத்தியும் அதோட முக்கியத்துவம் பத்தியும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட ஒரு பெண்ணோட travel writingல நமக்கு புரிய வருதுன்னு சொல்றாங்க. Okay, conclusion. In a essay, Basnet effectively argues that gender plays a significant role in shaping travel writing. ஸோ பேஸ்னட் வந்து அவங்களோட எஸ்ஸேல ரொம்ப எஃபெக்டிவாக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் ஹாஸ் ஜெண்டர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. While men historically dominated the genre, women's travel writing offers a different, often more personal and reflective and reflective perspective. ஓகே, ஸோ ஒரு மென்னோட ஜான்ராவும் விமன் டிராவல் ரைட்டிங் எழுதுறதும் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா பர்சனலாகவும் ரிஃப்ளெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. அதாவது தன்னை உணர்ந்து எழுதுன மாதிரி இருக்கு. ஒரு இடத்துக்கு போறப்போ எனக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் என்ன, அந்த கண்ணோட்டத்திலும் சேர்ந்து பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஓவர் டைம் as gender roles have evolved, so too has the genre of டிராவல் ரைட்டிங். இப்போ காலப்போக்கில் எப்படி வந்து ஒரு ஜெண்டர் வியூஸ் எல்லாமே இப்போ மாறுபடுது. பெண்ணியம் பேசுறதை விட அது நிறைய நடந்துட்டு இருக்கு. பெண்கள் நிறைய புரட்சிகளுமா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த பிரதிபலிப்பு எங்க தெரியுதுன்னா டிராவல் ரைட்டிங்லயும் தெரியுதுன்னு சொல்றாங்க. வித் மோர் விமன் கான்ட்ரிபியூட்டிங் தேர் வாய்ஸஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நிறைய பெண்கள் இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹோப்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு இது டெக்ஸ்ட், எனக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் எதுவும் கிடைக்கல, சோர்சஸ் கிடைச்ச சோர்சஸ்ல இருந்து தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஜெனுயினிட்டி செக் பண்ணிக்கோங்க. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Thank you for watching.